Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீலகிரியில் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைத்தது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. நீலகிரியில் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைத்தது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டத்துல அனுமதியின்றி செயல்படக்கூடிய தங்கும் விடுதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் வரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்குல ஏற்கனவே இந்த அதாவது அனுமதி பெறாமல் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள் மீது நடவடிக்கை எடுத்து சீல் வைக்கப்பட்டு அது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய ஒரு உத்தரவை தமிழக அரசுக்கு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அந்த அறிக்கையானது இந்த சிறப்பு அமர்வுல நீதிபதிகள் முன்பாக வனத்துறை தரப்புல தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அந்த அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் இந்த அறிக்கையில என்ன மாதிரியான விவரங்கள் குறிப்பிட்டிருக்கிறது இந்த வாதங்களை வைக்க உத்தரவிட்டார். அப்போது வனத்துறை தரப்புல தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக இயங்குவது தொடர்பாக கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இந்த நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கியது யார், இது தொடர்பாக அனுமதி வழங்கப்பட்ட பின்பு தற்போது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் கேட்டார்கள். அதற்கு அரசு தரப்புல தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது மட்டும் விவரங்களை மட்டுமே அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக தெரிவித்தார்கள். அதற்கு அதிருப்தி தெரிவித்த அந்த அறிக்கை முழுமையாக இல்லை, உடனடியாக இந்த தெளிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இந்த வழக்குல நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை மீறி செயல்படுகிறார்கள், அவரை காப்பாற்றக்கூடிய நிகழ்வு அரசு தரப்புல மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு முயற்சித்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை நீதிபதிகள் இந்த வழக்கும் போது அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்குல நீலகிரி மாவட்டத்துல சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய அந்த விடுதிகளை கண்டறிந்திருக்கக்கூடிய விதிகளை உடனடியாக சீல் வைத்து அதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை 4 வாரத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.